உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாப்பிடுனா, நல்லா சாப்பிடு. அக்கா என்ன புதுசா டயட் அது இதுன்னு அண்ணா எப்படின்னா இருக்கு? அடடா பின்னிட்டம்மா. என் தங்கச்சினா சும்மாவா? ஓ ஓ கதை அப்படி போகுதா? மிச்சம் வைக்காம சாப்பிடுங்கண்ணா. நான் பாத்துக்கிறேம்மா. மிச்சம் இருந்தா காலையில வச்சு சாப்பிட்டுக்க போறேன். எப்படி இருந்த மனுஷன்? சிவாஜி சாவித்திரியே தோத்துருவாங்க போலயே. அத்த என்னடா? அத்த வர கத்தாத. இங்க வா. என்ன ஆச்சுடா? இங்க வா அண்ணா. வரேன்டா. என்ன ஆச்சுடா? ஏன்டா இப்ப கத்திக்கிட்டு இருக்க? யார்த்த அது? ஏதோ பெருசா ஸ்டார் ரோட்ல வேலை பார்த்தான்னு சொன்ன. சுடுதண்ணி கூட போட தெரியல. சுடுதண்ணிய கொதிக்க சூடா குடுக்கறாப்ல. சுடுதண்ணிய சூடாதானமா கொடுக்க முடியும்? பாத்தியா, ஒண்ணுமே தெரியல. முதல்ல எப்படி சுடுதண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி கொடு. அதுக்கப்புறம் இருந்தாலும் சமைக்கட்டும். சரி விடுறா. பா நீ போப்பா, போய் படு போ. காலையில பாத்துக்கலாம் மேடம். ஆளன் தொப்பியும். அந்த ஆளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்த. இந்த வீட்டுல பல பேர் தூசுற அந்த ஆள் கையில தான் இருக்குது. சரி விடுறா. பாவம் அந்த ஆளே சமையல் தெரியாம ஏதோ அந்த காய்கறி இந்த காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவரை பிடிச்சிட்டு தொல்லை பண்ணிட்டு நான் வேணா சுடுத்து நீ ஆத்தி தரவா? குடிக்கிறியா? ஏன்ட்ட குழம்பு எங்களுக்கு வச்சது போக நிறைய மிச்சம் இருந்துச்சு. இப்ப பாதி குறையுது. என்ன சங்கதி? அது நான் தான் கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டேன். ஏன் அதுக்கு என்ன இப்போ? நடிக்க தெரியுதா பாரு. வள்ளே, குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு வள்ளே. இது நீ நேராவே கொடுத்துருக்கலாமே. நீ கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன் நான் சொல்லுவேன். சொன்னாலும் சொல்லுவேன்னா. இப்பெல்லாம் நான் உனக்கு யாரு? உன் மருமகளுங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்ற பேச்சு தானே நீ கேக்குற. என் பேச்சுக்கெல்லாம் இந்த வீட்டுல மதிப்பு இல்லாம போச்சு. யாரு வந்தாலும் உன் இடத்த என்ன செஞ்சாலும் நிரப்ப முடியாது. நீ பசங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தாயா இருந்தவ. இதோ மருமக ஆசைப்பட்டாளேன்னு ஒரு சமயக்காரனை வீட்டுல வேலைக்கு வச்சுக்கலான்னு சம்மதிச்சேன். அதுக்கு நீ இப்படி கோச்சுக்குவியா? கோவம்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. நீயே சொல்லு, அந்த சமையல்காரன் சமைக்கிறதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ பிடிச்சுதான் அதெல்லாம் சாப்பிடுறியா? கேட்டா உன் ஆரோக்கியம் கெட்டு போயிடுமா. என் சமையல்ல இருந்து உன்னை காப்பாத்தி உன் மருமக உன்னை ஆரோக்கியமா வச்சுக்கிறாளாமா. அப்படிதானே? என்ன வள்ளி, இப்போ நான் என் பசங்களுக்கு மட்டும் தகப்பேன் இல்ல, ஒரு மாமனார். அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் அனுசரிச்சு போகணும்ல. நீ சொல்றதையும் கேட்கணும், என் மருமக சொல்றதையும் கேட்கணும். அப்பதானே குடும்பம் நல்லா இருக்கும். கண்மணி சொன்னதுக்கு நான் மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னு வெய்ய. என் மருமக என்ன நினைக்கும்னு சொல்ல. மாமாக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு விஷயத்த சொன்னோம். அவரு கேட்க மாட்டேங்கிறாருன்னு வருத்தப்படும்ல. இந்த பொம்பளைங்களை புரிஞ்சுக்கவே முடியல. வேலை இருந்தா செய்ய முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது, உதவி பண்ண ஆள் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டியது.
சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும்னு ஏதாவது பண்ணா அதுக்கும் அழுது புலம்ப வேண்டியது. ஏன்னா இந்த வீட்ல எனக்கு ரெஸ்ட் வேணும்னு எப்பவாவது வந்து யார்கிட்டயாவது சொல்லி அழுது புலம்பிருக்கேனா? ஏன் அண்ணனுக்கும் நான் வளர்த்த பிள்ளைங்களுக்கும் சமைச்சு போடுறது எனக்கு ஒரு பெரிய வேலையா? ஏன்னா இப்படி நான் என்னமோ உன்கிட்ட ரெஸ்ட் கேட்ட மாதிரி சொல்ற? சரி விடு. ஆனா ஒண்ணு வள்ளி, எத்தனை வருஷம் ஆனாலும் உன் கைப்பக்குவம் உன்னை விட்டு போகல. பின்னிட்ட வள்ளி. நல்லா சாப்பிட்டேன். பல்லே ஆளு தனி. உங்க அண்ணன் கஷ்டப்படுறத பார்க்க முடியாம பக்கத்து வீட்டு அக்கா மூலியமா தூக்குச்சட்டியில தூத்து விட்டுருக்க. போடா. எங்க எல்லார்த்தோட உனக்கு உங்க அண்ணன் தான் முக்கியம் இல்ல? அவ்வளோ பாண்டிங். பின்ன இருக்காதா? 1000 இருந்தாலும் அது என் ரத்தம்டா. எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான். அதுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட முடியாம எவ்வளவு ஏக்கமா இருந்திருக்கும். அதை பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அப்போ உன் மருமகனுங்களை எல்லாம் மகன் மகன் சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. உனக்கு உங்க அண்ணனுக்கு அப்புறம் தான் எல்லாம். இதுல உனக்கு என்ன டவுட்? அதான் உண்மை. உங்க எல்லாருக்கும் முன்னாடி என் அண்ணன் தான் எனக்கு பெருசு. என் அண்ணன் இல்லனா நான் இல்ல. என்னை எப்படி எல்லாம் பாத்துக்கோ. நாங்க 2 பேரும் எப்படி எல்லாம் வளர்ந்தோம் தெரியுமா? சரி சரி, அத அப்படியே பாஸ் பண்ணு. உடனே பாசமலர் சாவித்திரி மாதிரி ஆரம்பிச்சிடாத. யார் இப்ப அழுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சுடு தண்ணி கேட்டல, இரு நான் கொஞ்சம் வச்சு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த நேரத்துல யாராவது சுடுதண்ணி குடிப்பாங்களா? சும்மா கலாச்சிட்டு இருந்தேன். அடப்பாவி, பாவண்ட அந்த ஆளு. அவனை போய் கலாச்சிட்டு இருந்திருக்க. எங்க என்னாச்சு? ஏன் என்னாச்சு? இல்லங்க, உங்க அப்பா கிட்ட போய் பேசணும்னு சொன்னீங்களே, போய் பேசுனீங்களா? பேசிட்டேன். எப்படி? நான் சொன்ன மாதிரி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணது, கடைக்காக உழைச்சது, இதெல்லாம் சொன்னீங்களா? அவருக்கு ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் அவருக்கும் உங்க இம்பார்ட்டன்ஸ் புரியும். சொன்னீங்க தானே? சொல்லனாலும் அவருக்கு புரியும்ல கண்மணி. எங்க மாமா என்ன சொன்னாரு? நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணிப்பாரு. எங்க மாமாக்கு எப்பவுமே உங்க மேல பாசம் அதிகம் இல்ல? நாளைக்கே நீங்க தான் ஓனர்னு கடையில அனௌன்ஸ் பண்ணிடுவாரா? ஏன்னா உங்களை கடையோட முதலாளியா பாக்கணுங்கிறது என்னோட பெரிய ட்ரீம்ங்க. ட்ரீம்னா ஒரு வைஃபா நீங்க தான் ஓனரா இருக்கணுங்கிற சுயநலம் இல்லைங்க. உங்க கடைக்காக சின்ன வயசுல இருந்து நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த உழைப்புக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும்ல, அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாமே அப்பாக்கு தெரியும்ல கண்மணி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.